மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு ஒரு வித்தியாசமான, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஸ்கஷனாக இருக்க போகுது. நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு குழப்பம் சம்பந்தமான ஒரு தலைப்பு தான் இது. எங்கட பிள்ளைகளுக்கு கல்வி தவிர்ந்த கல்வி சாரா நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய விஷயங்கள் இப்ப இருக்குது. ஸோ பாட்டு பாட்டு கிளாஸா இருக்கட்டும், அல்லது டான்ஸ் கிளாஸா இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், செஸ், இப்படி நிறைய விஷயங்கள் பிள்ளைகளுக்கு இப்ப ஸ்கூல்ஸ்லயும் இருக்கட்டும், அல்லது வெளியே நிறைய கோச்சிங் கிளாஸஸ் இருக்கு. ஸோ இதுல எங்கட பிள்ளைகளை நாங்க எதுக்கு ஈடுபடுத்துறது அப்படிங்கறத பத்தின ஒரு சந்தேகம் நிறைய பெற்றோர்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ மூலமாக கொடுக்கப்படுற இன்சைட் உங்களோட குழந்தைகளுக்கு இயல்பாகவே இருக்கிற திறமைகளை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதற்கு ஏற்றா போல என்ன மாதிரியான இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க குழந்தைகளை ஈடுபடுத்தலாம், எது சக்சஸ் ஆக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக கொடுக்க போற இன்சைட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோல நாங்க குழந்தைகள்கிட்ட நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை அப்சர்வ் பண்றது மூலமாக என்னென்ன டேலண்ட் இருக்குன்னு தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது அந்த டேலண்ட் பிள்ளைகள்கிட்ட இருக்கிற அந்த நீங்க அப்சர்வ் பண்ற விஷயங்கள் எந்தெந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸோட பொருத்தமானதாக இருக்கும் அப்படிங்கிறதும், நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்ப இதை ஸ்டார்ட் பண்ணணும், இப்படியான முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். சரி, முதல்ல பிள்ளைகள்கிட்ட இருக்கிற இந்த டேலண்ட்ஸை நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணி கொள்றது? இப்போ உங்களோட குழந்தைகிட்ட என்னென்ன திறமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க பிள்ளை நல்ல புத்திசாலி குழந்தையாக இருக்குது, பட் அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல முதலாவது விஷயம் ஒரு டேலண்ட், ஒரு திறமை அப்படிங்கிறது பிள்ளைகளோட ஜெனட்டிக் அல்லது குடும்ப ரீதியான ஒரு டேலண்ட் கூட இருக்கும். பிள்ளைகளுக்கு, நிறைய பிள்ளைகளுக்கு குடும்பத்துல பெற்றோர்களுக்கு அல்லது ஃபேமிலியில க்ளோஸ் பிளட் ரிலேட்டிவ்ஸ் என்னென்ன திறமைகள் இருக்கோ அந்த திறமைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு, நீங்க நல்லா ஆர்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க, நீங்க நல்லா பாடக்கூடியவங்க, நல்லா டான்ஸ் பண்ணக்கூடியவங்க, அல்லது நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன் நீங்க அல்லது உங்களோட ஸ்பவுஸ் அப்படின்னு சொன்னா அந்த திறமை பிள்ளைகளுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க முதலாவது உங்களோட குடும்பத்துல உங்களோட மரபியல் ரீதியா உங்களோட ஜெனரேஷன்ஸ்ல எந்தெந்த டேலண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும், உங்களோட குழந்தைகள்கிட்ட அது இருக்கா அப்படிங்கிறதையும் நாங்க எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது ஒவ்வொரு குழந்தையோட பர்சனாலிட்டி. உங்களோட பிள்ளைகளுக்கு குடும்பத்திலேயே இல்லாத சில இயல்புகள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களோட குடும்பத்துல யாருமே பாட்டு பாடுறவங்களாக இருக்க மாட்டாங்க, பட் உங்களோட பிள்ளைகள்கிட்ட நல்ல குரல் வளமும் நல்ல பாடக்கூடிய ஆற்றலும் இருக்கக்கூடும். ஸோ இப்படி எதுக்குமே சம்பந்தம் இல்லாத திறமைகளும் இருக்கும். ரைட். இப்ப இதை எப்படி நாங்க அப்சர்வ் பண்றது அப்படின்னு சொன்னா, உங்களோட குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே நீங்க சில விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்றது முக்கியம். இப்ப நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், புத்தகங்கள் நீங்க வாங்கி கொடுங்க, லைப்ரரி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க அப்சர்வ் பண்ணலாம் உங்களோட பிள்ளையோட பேட்டர்ன் எப்படி அப்படின்னு சொல்லி. உங்களோட பிள்ளை என்ன மாதிரியான புத்தகங்களை சூஸ் பண்ணுது, ஒரு 5-6 வயசு பிள்ளைன்னு சொன்னா எப்படியான புத்தகங்களை அவங்க சூஸ் பண்றாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா எந்த மாதிரியான விளையாட்டு பொருட்களை வாங்குறாங்க, இதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணலாம். எதை கூட விளையாட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. சில பிள்ளைகளை நாங்க பார்த்திருப்போம், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி கேட்பாங்க. சின்ன சின்ன கீபோர்டு அந்த மாதிரியான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டாயா இருக்கட்டும், அந்த மாதிரி வாங்கி கேட்பாங்க சில பிள்ளைகள். சில பிள்ளைகள் கூட இந்த பெயிண்ட், வாட்டர் கலர், கலரிங் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. சில பிள்ளைகள் பால் பேட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ உங்களோட பிள்ளைகள் எந்த விளையாட்டு பொருள் அல்லது புத்தகங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னா டிவி ப்ரோக்ராம், எந்த மாதிரியான டிவி ப்ரோக்ராம் கூட பார்க்குறாங்க அப்படிங்கிறத வச்சு நீங்க அனுமானிக்க கூடியதா இருக்கும். உங்களோட பிள்ளைக்கு இயற்கையிலேயே இந்த திறமைகள் இருக்குது. ஸோ அதை சரியா வெளிக்காட்டி கொள்ள முடியாம தான் பிள்ளை இப்படியான விஷயங்களை நாடுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு முதலாவது சைனாக இருக்கும். அடுத்த 2வது தான் உங்களோட பிள்ளைகள் அதுல சிறப்பை காட்டுவாங்க. இப்ப நீங்க பெயிண்ட் பண்ண விடுறீங்க, கலர் பண்ண விடுறீங்க, ட்ரா பண்ண விடுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த வயதை விட கூடிய ஆற்றலை காட்டத் தொடங்குவாங்க, வெளிக்காட்ட தொடங்குவாங்க. நல்ல ஒரு டிராயிங், நல்ல ஒரு பிக்சரை வரைவாங்க. அல்லது ஸ்கூல்ல ஒரு நர்சரி ரைம் சொன்னா அதை அழகா பாடுறவங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா கதை சொல்ற ஆற்றல் கூடின குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ இப்படியான விஷயங்களை உங்களோட குழந்தைகள் வெளிப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த திறமைகள் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க அர்த்தப்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு வரையறல் திறமையா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னா ஜஸ்ட் அவங்க வீட்டுல ஃபுட்பால் விளையாடுறாங்க, அல்லது கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஸோ இப்படி ஏதாவது விளையாட்டுகள்ல ஈடுபடுறாங்க, அல்லது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், டாய் இன்ஸ்ட்ருமெண்ட்டையா இருக்கட்டும், அவங்க விளையாடுறாங்க, ப்ளே பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரம் அவங்க கூடிய ஆற்றலை காட்டுவாங்க. அதாவது இந்த எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த வயதுக்கு மீறின செயற்பாடுகளை அவங்க காட்டுவாங்க.
ஒரு பிள்ளை வந்து கிரிக்கெட் பாக்குதுன்னு சொன்னா சின்ன குழந்தைகளுக்கு பெரிய அளவில் அதோட ரூல்ஸ், சட்டதிட்டங்கள் அல்லது பிளேயர்ஸ் நேம் அல்லது வந்து எந்தெந்த நாடு அப்படிங்கிறது வந்து தெரியாம இருக்கும் அப்படின்னு நாங்க கருதுற ஒரு வயசுல கூட இந்த பிள்ளைகள் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு தெரியறத காட்டிக் கொள்வாங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அடையாளம் பிள்ளைகளுக்கு இயல்பிலேயே அந்த திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப வந்து நீங்க அப்சர்வ் பண்ணிட்டீங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஓகே எந்த பிள்ளைக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சோ இந்த திறமை இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அல்லது ஒரு ஒரு விஷயம் வந்து உங்களோட மனசுல இருக்கும். இப்ப அடுத்த கேள்வி வந்து எங்களுக்கு, ஓகே இப்ப நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு, நாங்க எல்லாத்துக்குமே பிள்ளைய அனுப்ப முடியாது, சோ நாங்க எதை சூஸ் பண்றது? எங்கட பிள்ளைகிட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட திறமைகள் இருக்கிறதுக்கான சயின்ஸ அவங்க வெளிப்படுத்துறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கே. எதுல வந்து நாங்க செலுத்துறது? எதுல அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்றது? அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்வி வந்து இருக்கும். ரைட். இப்ப வந்து நாங்க இந்த குழந்தைகளுக்கு எந்த துறைய தெரிவு செய்றது அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. முதலாவது நீங்க இப்ப வந்து இந்த நீங்க பார்த்திருப்பீங்க இந்த டெமோ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். வொர்க் ஷாப்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்க ஒரு கோர்ஸுக்கு பிள்ளைய அனுப்ப முதல்லயே ஒரு ஒரு ஃப்ரீ கிளாஸ், ஃப்ரீ கோச்சிங் அல்லது வந்து ஒரு ஹாலிடேஸ்ல ஒரு வொர்க் ஷாப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நீங்க நிறைய விஷயங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க ஸ்விம்மிங்கும் அனுப்பி, ஒரு ஃபுட்பால் கிளாஸும் அனுப்பி, செஸ்ஸும் அனுப்பி, ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிறைய விஷயங்கள சின்ன சின்ன கோர்சஸ் மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த நேரம் உங்களுக்கு விளங்கும். சில விஷயங்கள பிள்ளைகளே நிராகரிப்பாங்க. எனக்கு இது வேணாம், எனக்கு இது பிடிக்கல, இந்த கிளாஸ் பிடிக்கல, எனக்கு கராட்டே போக தேவையில்ல. ஸோ இப்படி பிள்ளைகளே நிராகரிப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கும் விளங்கும். இதுல பிள்ளைக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவ்வளோ பெரிய ஒரு ஈடுபாடு இந்த பிள்ளைக்கு இதுல இல்ல அப்படின்னு கருதுற நேரம், எதுல பிள்ளை கூட இன்ட்ரெஸ்ட் காட்டுதோ, எதுக்கு சந்தோஷமா வந்து பிள்ளை எங்கேஜ் ஆகுதோ அந்த துறையில நீங்க பிள்ளைகளை செலுத்தலாம். சரி, ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கும் என்னென்ன திறமைகள் பிள்ளைகளுக்கு தேவைப்படுது அப்படிங்கறத நாங்க பார்க்க முந்தி எந்த வயசுல இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா நான் சொல்லுவேன், நீங்க எவ்வளவு ஏர்லியா ஸ்டார்ட் பண்றீங்களோ அது பிரச்சனை இல்லை. குழந்தைகளால நிறைய விஷயங்களை வந்து உள்வாங்கிக் கொள்ள முடியும். அவங்களோட மூளை வந்து நிறைய இந்த கியூரியஸாகவே இருக்கும். ஸோ நீங்க ஏர்லியாவே நீங்க ஸ்டார்ட் பண்றதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. உதாரணமாக ஒரு 4 வயது குழந்தைக்கு நீங்க இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்விம்மிங் அப்படின்னு சொன்னா 6 மாத குழந்தைகளுக்கு கூட நிறைய இந்த ஸ்விம்மிங் கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா 4 தொடக்கம் 5 வயதுங்கிறது வந்து ஒரு ஒரு சரியான ஒரு ஏஜாக இருக்கும் இந்த விஷயங்களை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ நீங்க எவ்வளோ ஏர்லியா ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு நன்மை என்னன்னு சொன்னா வந்து இந்த பிரைமரி ஸ்கூல், பிரைமரி எஜுகேஷன் இருக்கு இல்லையா, ஒரு 10 வயது 11 வயது வரைக்குமான இந்த பிள்ளைகளோட படிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய சுமையாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு அந்த பிரைமரி எஜுகேஷன் கொஞ்சம் இலகுவாக இருக்கும். ஸோ நீங்க இந்த ஸ்டேட்ல பிள்ளைகளை வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல விடுற நேரம் அவங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணலாம். அவங்களோட இந்த படிப்பு சார் கல்விசார் விஷயங்களுக்கும் இந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்க்குமான ஒரு பேலன்ஸை வந்து பிள்ளைகள் மெயின்டைன் பண்ணலாம். சரி, இப்ப வந்து அடுத்ததா நாங்க பார்க்க போறது ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்க்கும் உங்களோட பிள்ளைகள்ட்ட இந்த டேலண்ட் இருந்தா வந்து அவங்க கூட இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அப்படிங்கிறத பத்தி. இப்போ உங்களோட பிள்ளைகள் வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஒரு ஆர்வம் கொண்டிருக்காங்க, அது சம்பந்தமான வீடியோஸ் மேட்சஸ் எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த அவுட்டோர் ஸ்போர்ட்டுக்கு வந்து உங்களோட பிள்ளைகள் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது இல்லாம இந்த துருண்டு இருக்கிற பிள்ளைகள் சில நேரம் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸே முடிவெடுப்பாங்க இல்லையா, ஸோ அப்படியான குழந்தைகள் வந்து உண்மையிலேயே அவங்க ஹைப்பர் ஆக்டிவா இல்லாத போதிலும் வந்து அவங்களுக்குள்ள நிறைய எனர்ஜி இருக்கும். ஸோ இப்படியான குழந்தைகளை நாங்க வந்து இந்த உதைத்து விளையாடுறது அந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கு நாங்க ஈடுபடுத்தலாம். ஸோ இதுல வந்து ஃபுட்பால், ரக்பி அந்த மாதிரியான விளையாட்டுகள்ல வந்து குழந்தைகளை நாங்க ஈடுபடுத்துறது இங்க வந்து சிறப்பாக இருக்கும். அதோட வந்து இவங்க டீம் பிளேயர்ஸாக இருப்பாங்க. சில பிள்ளைகள் நீங்க பார்த்திருப்பீங்க, அவங்க மற்றவங்களோட நல்லா பழகுறது, ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடுறது, வீட்டு சகோதரர்களோட சேர்ந்து விளையாடுறது. ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல டீம் பிளேயராக இருப்பாங்க. இந்த பிள்ளைகளுக்கு டீமா விளையாடுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கிரிக்கெட், ஃபுட்பால் அந்த மாதிரியான விளையாட்டுகள்ல நீங்க இந்த குழந்தைகளை ஈடுபடுத்துறது சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து சில பிள்ளைகளுக்கு நாங்க இயல்பாகவே பார்த்திருப்போம், நல்ல குரல் வளம் இருக்கும், நல்லா பாடக்கூடிய ஆற்றல் இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு. ஸோ இவங்க சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து பாட்டால சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க ஒரு ரைம்ஸா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாட்டு பாடுற நேரம் நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. டிவியில போற பாட்டு நிகழ்ச்சி எல்லாம் அவங்க வந்து பார்க்கறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. இப்படியான குழந்தைகள் வந்து இந்த பாடும் திறன் இருக்கிற குழந்தைகளாக இருப்பாங்க. அதே நேரம் சில பிள்ளைகளை நீங்க பார்த்திருப்பீங்க வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து விளையாட்டு பொருட்களா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே நீங்க பார்த்திருப்பீங்க ஏதாவது ஸ்பூனால தட்டுறது, தட்டி விளையாடுறது, அந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சார்ந்த இந்த அ இயல்புகள் அல்லது திறமைகள்
வெளிக்காட்ட தொடங்குவாங்க. ஸோ இப்படியான குழந்தைகளை ஏதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், வயலின், கிட்டார், கீபோர்ட் ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க வந்து அந்த குழந்தைகளை ஈடுபடுத்தலாம். அடுத்தது சில குழந்தைகள் வந்து பொதுவாக பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள்லயும் இருக்கிறாங்க. பொதுவாக பெண் குழந்தைகள் வந்து அவங்களோட உடல் அமைப்பு வந்து நல்லா வளையக்கூடியதா, நல்லா வளைந்து விளையாடக்கூடியவங்களாக எல்லாம் இருப்பாங்க. ஈஸியாகவே அவங்களோட உடல் வந்து நல்லா பெண்ட் ஆகக்கூடியதாக இருப்பாங்க. அவங்க விளையாடுற நேரம் நீங்க பார்த்திருப்பீங்க, பெட்ல எல்லாம் அவங்களோட உடலை வளைத்து அந்த மாதிரியான விளையாட்டுக்கள்லாம் ஈடுபடுவாங்க. ஸோ இந்த குழந்தைகளை நீங்க டான்ஸ் அல்லது ஜிம்னாஸ்டிக்ல ஈடுபடுத்துறது மூலம் அந்த குழந்தைகளுக்குள்ள இருக்கிற அந்த அந்த இயல்பு வந்து நல்ல அந்த டேலண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது சில குழந்தைகள் அவங்களோட அந்த கோபம் இருக்கு இல்லையா, அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள தெரியாம அதை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு தெரியாம ரொம்பவே அக்ரஸிவாக இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க. ஸோ இப்படியான குழந்தைகளை நீங்க கராட்டி கிளாஸஸ் அனுப்புறது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஏன்னு சொன்னா கராட்டி கிளாஸ் மூலமாக அந்த பிள்ளைகளோட அந்த இமோஷன்ஸை, அவங்களோட பாடியை அவங்க வந்து அந்த கோவம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்றது, ஒரு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் எப்படி அப்படிங்கிறத பத்தி எல்லாம் டீச் பண்றது அந்த கராட்டி கிளாஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கிளாஸஸ்க்கு வந்து நீங்க அந்த குழந்தைகளை அனுப்பலாம். சில பிள்ளைகள் இயல்பிலேயே நல்லா கதை சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நல்லா விபரித்து சொல்லுவாங்க. ஒரு கதை சொன்னா வந்து அதுல மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு நிறைய விஷயங்கள் சொல்றவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த குழந்தைகள்கிட்ட நல்லா பேச்சு வளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க இவங்களை வந்து இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸஸ் இந்த மாதிரியான போட்டி நிகழ்ச்சிகளுக்கு ஈடுபடுத்துறது மூலம் அவங்க எதிர்காலத்துல நல்ல ஒரு ப்ரெசென்டராக நல்ல விஷயங்களை வெளிக்கொணரக்கூடியவங்களாக வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க இந்த துறையை கூட தெரிவு செய்யலாம். அடுத்தது சில குழந்தைகள் இருப்பாங்க வந்து இந்த இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க பெருசா யாரோடையுமே மூவ் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து இந்த அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் அல்லது எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடுற டீம் பிளேக்கெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஸ்கூல்ல ஏதாவது நடந்திருந்தா கூட அந்த மாதிரியான போட்டிகள் நடந்தா கூட அதுக்கு போக மாட்டாங்க. ஸோ இப்படியான பிள்ளைகளை நாங்க இன்னும் இன்னும் அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாம தனியா விளையாடுற விளையாட்டுகள், சோலோ பிளே, இண்டோர் பிளேக்கு வந்து நாங்க அவங்கள ஊக்கப்படுத்தலாம். செஸ் விளையாட விடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து பிள்ளைகளுக்கு வந்து தனியாக விளையாடுற விளையாட்டுகள்லாம் நிறையவே இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான போர்ட் கேம்ஸ், செஸ் இப்படியான விஷயங்களை அந்த குழந்தைகளுக்கு ஈடுபடுத்தலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒருவர் 2 பேர் விளையாடுற விளையாட்டு, இப்ப டென்னிஸ் மாதிரியான விளையாட்டுகள், டேபிள் டென்னிஸ். ஸோ இப்படியான விஷயங்கள்ல நீங்க இந்த குழந்தைகளை ஈடுபடுத்தலாம். ஓகே, இப்போ இதை பார்க்குற நேரம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். என் பிள்ளைகிட்ட இந்த டேலண்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை இந்த குழந்தைகளை ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு உங்களோட குழந்தைகளை அனுப்புற நேரம் என்னென்ன விஷயம் செய்யணும், என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது நீங்க ஒவ்வொரு விஷயமா நீங்க ட்ரை பண்ணணும். குழந்தைகளுக்கு வந்து ஓவர் ஷெட்யூல் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த பிள்ளைகிட்ட இந்த டேலண்ட் எல்லாம் இருக்கு. ஓகே, நீ வந்து எல்லா கிளாஸுக்கும் போ. ஸோ வீக்ல வந்து பிள்ளைக்கு எந்த டைமுமே இல்லை, நிறைய கிளாஸஸ்க்கு அனுப்புறது. ஸோ இந்த தவறை வந்து நீங்க ஒரு நாளும் செய்யக்கூடாது. மாற்றமாக 1 அல்லது 2 விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப வந்து உங்களோட பிள்ளை வந்து ஒரு செஸ் கிளாஸுக்கு போகுது, ஒரு ஸ்விம்மிங் கிளாஸுக்கு போகுது அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதுல பிள்ளை வந்து தேர்ச்சி அடைகிற வரைக்கும், ஏன்னா முதலாவது ஸ்டார்ட் பண்றப்ப எல்லா பிள்ளைகளுக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அதுல கொஞ்சம் செட்டில் ஆகிற வரைக்கும் அந்த 1 அல்லது 2 கிளாஸஸ் தான் நீங்க அனுப்புறது. அதுக்கு பிறகு வந்து நீங்க இன்னொரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்கணுமே தவிர பிள்ளையோட அந்த 7 நாளையுமே வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்க ஃபுல்லாவே டிசைன் பண்ணி கொள்ளக்கூடாது. ஸோ இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து இந்த பேர்ன் அவுட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது வந்து சில பெற்றோர் விடுற தவறு தான், பிள்ளைக்கு எது இயலாதோ அதோட வீக்னஸை பிடிச்சு அதை வந்து ஃபோக்கஸ் பண்றது அல்லது அதுல வந்து பிள்ளைய ஃபோர்ஸ் பண்றது. இது ஒரு தவறான விஷயமாக இருக்க போகுது. நீங்க எப்பவுமே உங்களோட குழந்தையோட பலம் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்க்கணுமே தவிர பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க தேவையில்லை. ஸோ உங்களோட பிள்ளை எதுல தேர்ச்சி பெற்றது அல்லது எதுல டேலண்டா இருக்குதோ அந்த துறையில நீங்க இம்ப்ரூவ் பண்ணணுமே தவிர அதுக்கு வராத விஷயங்களை நாங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதோட சில பேரண்ட்ஸ் அவங்களோட ஆசைகளை வந்து நிறைவேற்றி நினைப்பாங்க. இப்ப எனக்கு வந்து பாட்டு கிளாஸ் போகணும்னு ஆசை, நான் வந்து போனதே இல்லை, ஸோ நீ போ. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆசைகளை, உங்களோட எதிர்பார்ப்புகளை வந்து குழந்தைகள் மீது திணிக்கிறதையும் கட்டாயம் நீங்க தவிர்த்து கொள்ளணும். அடுத்தது பிள்ளைகளுக்கு படிப்போடு சம்பந்தமாகவே இந்த சேர்ந்ததாகவே இந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். 2யுமே ப்ரெஷர் பண்றது. இந்த பாட்டு கிளாஸ் அல்லது இந்த ஸ்விம்மிங் கிளாஸுக்கு, செஸ் கிளாஸுக்கு அனுப்புறோம் அப்படிங்கிறதுக்காக பிள்ளையோட படிக்கிற நேரத்தை கூட்டி பிள்ளைய வந்து இன்னும் ப்ரெஷர் பண்றது தவறான ஒரு விஷயமா இருக்கும்.
ஸோ சின்ன பிள்ளைகள வந்து இதுக்கு தான் நான் சொன்னேன், ஆரம்பத்திலேயே ஏர்லியாவே ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் வந்து பிரயோசனமாக இருக்கும். ஸோ பிள்ளைகள வந்து நீங்க 2யும் பேலன்ஸ் பண்றதுக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்கணும். நீங்களும் பிள்ளைகளுக்கு பிரஷர் பண்ணாம இதுல வந்து ஈடுபடுத்தணும். அடுத்தது இப்போ உங்களோட குழந்தைகள் வந்து இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டில ஈடுபடுது அப்படின்னு சொன்னா, அதற்குரிய வளங்கள், ரிசோர்ஸஸ நீங்க குடுக்கணும். பிள்ளை அதுல வந்து இன்னும் தேர்ச்சி பெறதுக்கு அல்லது அது வந்து இன்னும் முன்னேறி போறதுக்கான புக்ஸாக இருக்கட்டும். அப்படி இல்லன்னு சொன்னா, இந்த ரோல் மாடல் சில இன்டர்வியூஸ் இருக்கும் இல்லையா? அந்த பேட்டிகள், அந்த துறையில தேர்ச்சி பெற்றவங்களோட இப்ப செஸ் மாஸ்டர் ஒருத்தரோட பேட்டியா இருக்கட்டும், கிரிக்கெட்டர் ஒருத்தர் அவர் எப்படி அதுல முன்னேறி வந்தார் அப்படிங்கிற போட்டி பேட்டியாக இருக்கட்டும். அப்படி இல்லன்னு சொன்னா, நீச்சல் வீராங்கனையோட பேட்டியா இருக்கட்டும். ஸோ இப்படியான பேட்டிகள்லாம் வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் உங்களோட பிள்ளைகள் பார்க்கறதுக்குரிய ஆக்சஸ், அதற்குரிய புத்தகங்கள், அதற்குரிய வீடியோஸ், அதற்குரிய உபகரணங்கள அவங்களுக்கு வாங்கி குடுக்குறது. ஸோ இது எல்லாம் வந்து உங்களோட குழந்தைகள தேர்ச்சி அடையறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கட குழந்தைகள் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுற நேரம், அவங்களோட அந்த சோஷியல் லைஃப்ல ஒரு பேலன்ஸ் இல்லாம போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ பிள்ளைகள் எப்பவுமே கிளாஸ், இந்த டியூஷன்ஸ் போறது, இந்த கோர்சஸ் போறது, ஸோ வீட்லயோ அல்லது ஃபேமிலியில் நடக்கிற எந்த ஈவெண்ட்ஸுக்குமே வெளியே போறதில்ல. ஸோ இப்படியான விஷயங்களை நீங்க வந்து கொஞ்சம் கருத்துல கொள்ளணும். பிள்ளைகளுக்கு சமூகத்தோட சேர்ந்த ஒரு இசைவாக்கம் எப்பவுமே இருக்கணும். ஸோ உங்களோட பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற மாதிரி நீங்க பேலன்ஸ் பண்ணி, பிள்ளைகள் மற்றவங்களோட பழகுறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கறது மூலம், இந்த திறமைகள் இருக்கிற பிள்ளைகள நாங்க அந்தந்த துறையில வந்து மேம்படுத்தலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட, மீண்டும் மற்றுமொரு வீடியோல, மீண்டும் மற்றுமொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போட உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.